வணக்கம் பானுமதி அம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி பேசி போலான்னு முடிவு பண்ணிட்டு நீங்க தான் உங்களை பத்தி பேசினா ஒரு கண்டென்ட் சொன்னீங்களா நேற்று கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதனால சரி உங்களை பத்தி பேசி நல்ல பிக்கப் ஆயிலான்னு பார்த்தேன். நீங்களும் நான் 70 நானும் 70ன்னு சொன்னீங்க. நான் 70 60, எனக்கு 60 கோடியில் 59. 1967 பிறந்தேன்னா பார்த்துக்குங்க. மே மாதம் 2 அப்போ எவ்வளோ ஆகுது? அதனால வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களை விட. பரவாயில்ல போட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. 70 வயசு இருந்தானே 50 வயசு இருந்தானே இன்னும் நல்லது தான். 70 80 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஜாலியாக ஜிம்கானா. பானுமதி அம்மா, டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான். பெங்களூர் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களா? நான் வர்றேன். நீங்கள் தமிழ் பேசுனேன்னா பேசாட்டேன்னு கை சாட்டை பண்ணிக்கலாம் 2 பேரும். நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர்றேன். உங்கள் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு இத்தினோண்டு போட்டு விட்ருங்க. கொஞ்சம் சுச்சு அப்படின்னு தட்டி விட்டு நிப்பாட்டிக்குங்க. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி வந்துடுறேன். இல்லைன்னா பரவாயில்ல, பெங்களூர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ லைவ் போடுறேன், நீங்கள் வந்துடுங்க. ஆனால் லைவ் போடுறத பற்றி கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறீங்க. அதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுது, மாதிரி இல்லை, சந்தோஷப்படுறேன். அதில் என்னமோ ட்ரெஸ் ட்ரெஸ் போடாமல் போகுது, ஒன்றில் என்னமோ இட்லி சுட்டுட்டு போடுது, ஒன்றில் என்னமோ தலை சீவிக்கிட்டு போடுது, ஒன்றில் என்னமோ பாத்ரூம் போய்க்கு போடுது, நீங்கள் குளிக்கும் போது போடுது, என்னென்னமோ சொன்னீங்க ஒரு இதில். சும்மா 5-6 கமாண்ட் வரைஞ்சி தள்ளி இருக்குது. அடம் கொய்யாலா, என்னடா பண்ணணும், நம்ம இப்படி ஒரு பாவமாக பண்ணிட்டோமா, ஊர் நாட்டுக்கு தப்பு பண்ணிட்டோமா நினச்சேன். கொஞ்சம் ஊசி போட்டேன் பானுமதி அம்மா, இந்த ஊசி இன்சுலின் போடுவாங்கள்ல, அது போட்டேன், வலிக்குது. அது போட்டு கம்மனை ஓட்டுற பிடிச்சி இழுக்கிறது. இப்படி போட்டதே அதே கரெக்டாக போட்ட நேரத்துக்கு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இப்படி பிடிச்சி இழுத்துறது அது சும்மா மயிரலை மாதிரி இருக்கிறது நூண்டு. அது வந்து இல்லை, அது எவ்வளோ தூரம் தயாரித்து எப்படிலாம் கண்டுபிடிச்சி இத்தினூண்டு. அப்பா நம்மெல்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மா குட்டில் குப்பாட்ட கண்ணை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஊசி குத்துக்கு வலிக்குது. பானுமதி அம்மா, பானுமதி அம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு போடுறீங்களா? நீங்கள் பெங்களூரில் என்னென்ன வரைக்கும் சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியல. நாங்கள் வந்து நான் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். அதுக்கு சிவபெருமானுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தா மண்டபடியே கொட்டிடுறாரு. இல்லைன்னா தப்பி தவிர சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, மண்டபடியே கொட்டிடுறாரு. நான் என்ன பண்ணிட்டு மீறி ஏதாவது வர்க்கத்து போட்டால் அவங்கள்ட்ட இந்த பாவத்தை கொடுத்துருவாரு. எனக்கு தெரியாது, நான் கம்மன் கப்பிச்சு பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வேறு பிரச்சனை. ஏன்னாடா இப்படி ஆகி போச்சா பொழப்பு? பானுமதி அம்மா பேசுனது அப்படி வியூவர்ஸ் அள்ளி கொட்டும்னு சொல்லிக்கிறீங்க. நேற்று ஒரு கண்டென்ட்னு சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பாக நீ உங்களை பற்றியே தான் பேச போகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ பார்த்து போட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடணும். இதெல்லாம் வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படி இப்படி இருந்துட்டோம். அப்படியே சும்மா பாசம் அன்பு பொழிஞ்சிருச்சு ரொம்ப. நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய என்னென்னமோ சொல்லிக்கிறீங்க. எல்லாம் ஆப்போசிட்டில் தப்பு சொல்கிறீங்க. வீடியோ ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோ நல்லா இப்படி இருந்துட்டு வச்சுக்கங்களேன். இப்படி இந்த லவ் இப்போ தான் சொல்லிக்கிறாங்க போகலாம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இல்லைன்ட்டு நான் இன்னும் பண்ணிட்டு போங்க. பானுமதி அம்மா, எனக்கு வீடியோ வியூவர்ஸ் நல்லா போகணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் 1800 பேர் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. 1800 பேர் பார்த்தா ஒரு 10 பேர் ஒரு பிரயோசனம் கூட இல்லாமல் பானுமதி அம்மா, நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் இல்லைன்னா யூடியூப்காரர் சொல்லி கொஞ்சம் சுற்றி திரிய வைக்க சொல்லுங்கள். திரிய வச்சாக்கா பரவாயில்ல. அது என்னமோ ஓஹோன்னு ஓடுறங்குது. ஆகுன்னு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது பானுமதி அம்மா. ஜாலியாக ஜிம்கானா கொய்யாலே கொய்யாலேங்க சொல்லுவேன். அப்புறம் பண்ண ஓஹோன்னு போகுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சிருக்கிற அப்பப்போ நீ நிறைய கொஞ்சம் அந்த அப்பப்போ இருக்குது. ஆனால் இனிமேல் உங்கள் பேர் சொல்லி மட்டும் தான் போட போகிறேன். வியூவர்ஸ் போகலன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட திட்டி கமெண்ட் போட்டுருவேன். நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க, இது ஒரு கண்டென்ட் கிடச்சிக்கிச்சு அப்படின்ட்டு. பரவாயில்ல, தமிழில் இருந்து எழுதியிருக்கு. தமிழ்னா இங்கிலீஷில் தமிழ் பேசுகிற மாதிரி எழுதிருந்தீங்க. அது நான் படிச்சுக்குவேன். நான் 3வது படிச்சிருந்தாலும் 2வது படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கவர் பண்ணிடுறவனோ கூட்டு வாக்கில். ஆனால் பேசுறது தெலுங்கு வச்சு தமிழ் வரும், அவ்வளோதான். மலையாளம் ஆரியே கன்னடம் பறையே தெரியாது, தமிழும் தெலுங்கும் தெரியும். அதை வச்சு கவர் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்களா பானுமதி அம்மா? கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் பானுமதி அம்மா. இன்றைக்கி எல்லாம் பானுமதி அம்மா போட்டாச்சு. ஜாலியாக போட்டிருக்கேன். வாங்கிட்டு போய் காப்பி குடிச்சிட்டே பேசலாம். வாங்க, பாய்.